இந்த இடத்தை விட்டு போகாதுங்கிறது அவருக்கு கொள்கை பிரச்சனை இல்ல, வசூல் தான் பிரச்சனை. வசூல் தான் பிரச்சனை. கொள்கையெல்லாம் பிரச்சனை. என்ன கொள்கை இருக்கு இப்ப? அந்த கொள்கை என்ன இருக்கு? எதுவுமே கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன்னா அதெல்லாம் இன்னும் ரொம்ப இதா போயிடும். அப்படிங்களா? அதனால அவங்களுடைய பின்னணி நோக்கம் என்னன்னா கட்சியை வளர்க்கறது இல்லை, நிதியை திரட்டுறதா வேணா இப்ப இருக்கலாம். இவர் இதை வெளியிட்டதுனால 2000 3000 நிதியை தனிப்பட்ட முறையில திரட்டவும் செய்யறாங்க. இந்த கட்சிக்கு உன்னதமா வேலை பார்த்து நம்ம இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கம் இல்லை. அது 100% உண்டு. நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பாத்தி கொடுத்துருக்க, செல்போன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 3000 காசு கொடுத்துருக்க. இதெல்லாம் என்ன? இவங்க வெளியேறவும் மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பதிவு கொடுக்கல. ஆமா, இந்த நிமிடம் வரை பதில் இல்லை. கணக்கு நிதி வராதுல்ல. சுபாதேவி பதிவு பண்றாங்க. அதை உள்ள கட்சி இருக்கும்போது அவங்க ஒரு 2 வார்த்தை நாங்க கொஞ்சம் மேல ஓங்கி பேசிட்டோம்னா அவருக்கு இயல்பாவே அந்த சொன்ன மாதிரி பெருங்கோவம் கொண்டனால அது பெண்ணா இருந்தானே ஆணா இருந்தானே. மேடையில நின்று பெண்ணை நாங்க அவன் பேசுவோம். நாங்க நேரடியா பேசுறதுக்கு என்ன? அவங்களோட எல்லாம் யார் ஆதரவாளரோ எல்லாரும் போறீங்களான்னு கேக்குறாரு. என்ன இப்படியே கேக்குறாரா? வெளிப்படையாவே பேசுவாருங்க. ஆனா என்னன்னா நாங்களாம் ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டோம். பெரியாருக்கு மேல பெரியார் தான் இப்படி செஞ்சாரு, பெரியாருக்கு மேல புலித்தேவன் செய்யலையா, அழகுமுத்துக்கோன் செய்யலையா, எங்களுடைய பாட்டன்கள் செய்யலையா? நாங்க செய்யலைன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு நடைமுறை வாழ்வியல்ல இன்னைக்கு ஒரு கை நாட்டா இருந்ததை கையொப்பமா கொண்டு வந்தது யாரு? ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யாரு? பெண்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு உறக்க பேசுறேன்னா அதுக்கு பின்னணி யாரு? தந்தை பெரியார் தானே. ஆமா, உங்களுடைய கட்சியில் இருக்கவங்களே இவ்வளவு கேவலமா பெண்களை பேசுறீங்க, அதுக்கு கீழே பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கை தட்டுறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. பசங்களும் விசில் அடிக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பெண்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம கட்சியில இருக்க பெண்ணை அவர் ஒரு தனிநபரா ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க வகையில ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அது அப்ப இது என்ன ஒரு கூட்டமா மாறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இந்த வேலையை செஞ்சீங்க? எதுக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த கட்சிக்காக நான் என்ன செய்யலை? இந்த கட்சிக்காக நான் என்ன உழைக்கல அப்படின்னு அவருக்கு நான் ஏகப்பட்ட குரல் பதிவு போட்டிருக்கேன். ஆனா எந்த ரிப்ளையும் கிடையாது. அழுது குரல் பதிவு போட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? அழுது குரல் பதிவு. அந்த அளவுக்கு நான் அந்த கட்சியை நேசிச்சிருக்கேன். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில 72,240 வாக்கு வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டிலேயே நாடாளுமன்ற தொகுதியில நம்மளுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தான் அதிகபட்ச வாக்கு. அதிகபட்ச வாக்கு சதவீதம். இப்பதான் கட்சியை 8% வாங்கிட்டாங்க. நாங்க அப்பயே 8% வாங்கிட்டேன். அப்போ ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரா என்ன செய்யணும்? முதல்ல நான் ஒரு பெண்ணா இருந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் சுவரட்டி விட்டேன். அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். இதே சிவகங்கையில இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு அது மட்டும் இல்ல, எவ்வளவு ஒரு நம்மளுக்கு பெண்களுக்குன்னு பார்க்கும்போது நிறைய உடல் உபாதைகள் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை, முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர், சிவகங்கை மாவட்டத்தின் 2019 எலெக்ஷன் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 72,000க்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர்கள் இன்று நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள். வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர கட்சி, 3வது கட்சி இப்போல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப காலமாக அதில் பயணப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் 8% மேலே வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் காளியம்மாவை விட நீங்கள் ஒரு 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கின்றதை கேள்விப்படலாம். ஆனால் உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருந்துக்கிறது ஆச்சரியம். அதாவது வெளி உலகம் தெரியாமல் இருக்கு. நாம் தமிழ் கட்சியில் உங்களை அறியப்படாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கிற பொழுது இப்போ இவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ பிரபலமாக இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் கட்சி விட்டு வெளியேறினீங்க? இன்றைக்கு பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லையா? முதல்ல அறக்கழகத்துக்கு என்னுடைய வணக்கத்தை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இப்போ பயணிக்கிறது முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும். அதுதான் அவங்களோட அஜெண்டா. நீங்கள் முக்கியமாக நான் 2019 நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டேன். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அக்கா, காளியம்மாவை விட அதிகமான ஓட்டு, அதாவது தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியில நான் தான் முதல் அதிகமான வாக்கு வாங்கினது. வாக்கு சதவிகிதமும் நம்ம சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தான். ஆனா அண்ணன் சீமான் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா,
இவ்வளவு ஒரு வாக்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில கிடைச்சது நம்மளால மட்டும்தான் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஆனா அது முற்றிலும் பொய். ஒரு புறம் இருந்தாலும் முழுக்க முழுக்க பிம்பம் தான் இருந்தாலும் முழுக்க முழுக்க அதுல என்னுடைய பங்கு நிறைய இருக்கிறதுங்கிறது நான் மட்டும் இல்ல, நாம் தமிழர்ல பயணிச்ச எல்லா முக்கிய நிர்வாகிகளுக்கும் தெரியும். அதாவது எப்படின்னா, இப்ப நாடாளுமன்ற வேட்பாளரா இருக்கேன்னா காலையில ஒரு 6 மணிக்கு போகணும்னா நான் அந்த இடத்துக்கு 3 மணிக்கே போயிடுவேன். நான் நல்ல ஒரு பேச்சாளங்கிறது அண்ணனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்னை தேர்வு பண்ணி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அவருடைய ஊரங்க இருந்தாலும், ஆமா, அதனாலதான் என்னை அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல நான் இவ்வளவு ஒரு வாக்கு வாங்குவேன்றது அவருக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி காளியம்மாள் அக்கா என்னைய விட ஒரு தெரிந்த முகமா அவங்கதான் வாங்குவாங்கிறது அவரோட நோக்கம். ஆனா எனக்குள்ள என்ன ஒரு நோக்கம்னா, கட்சியின் மேல, இந்த கொள்கைகளின் மேல, தலைவர் பிரபாகரன் மேல இருந்த நோக்கங்கள், அவருடைய செயல்பாடுகள், இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளால ஈர்க்கப்பட்டு தினந்தோறும் வீடுகள்ல நம்ம இயல்பா இருக்கிறத விட இந்த கட்சியின் மேல, இந்த கொள்கைகள் மேல அவ்வளவு ஒரு ஆர்வமா இருப்பேன். இதை நான் இந்த இடத்துல சொல்றதை விட தம்பிமார்களுக்கு, பழைய தம்பிமார்கள், தங்கைமார்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி சரி. அப்படி ஒரு அயராது உழைத்த ஒரு இதுனா நான் ஒரு ஆள். நீங்க போய் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய பேச்சுக்களை போய் பாத்தீங்கன்னா இந்த முகம் அதுல இருக்குமானா இருக்காது. அந்த அளவுக்கு என்னுடைய முகத்துல கருப்பு படிஞ்சு போய் கருப்பாயி தான் நான் இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் பெருமைக்கு சொல்ல வரல. அந்த கட்சியினுடைய கொள்கைனா வளரும் கட்சி. இப்ப ஆளுங்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு வளரக்கூடிய கட்சியா இருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துல இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு அருமையான கொள்கைகளை கொண்டு போறாங்க. அப்ப நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லிதான் அதுல நம்ம முழுக்க முழுக்க ஈடுபாடு செலுத்தணும். எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி காளியம்மாள் அக்கா தெரிந்த முகமாக இருந்தாலும் நம்ம அவருடைய தொகுதியாக வேற இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம இன்னும் நிறைய செயல்பாடுகள் இந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு வரணும். நம்மளுடைய பேச்சுக்களை பட்டி தொட்டி எங்கேயும் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும், அதாவது எங்கெங்கெல்லாம் கிராமத்துல ஒவ்வொரு தெருக்கள்ல நம்மளுடைய கொள்கைகளை எல்லா இடங்கள்லையும் பேசியிருக்கேன். சாப்பாடுவதற்கு ஏன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய கட்சிகளா இருந்தாலும் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு, தம்பிமார்கள் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சில நேரங்களில் சாப்பாடுகளே இல்லைனாலும் பரவாயில்ல பேசிட முடியும். ஒரு நேரங்கள்ல எல்லாம் ஆலங்குடி தொகுதியிலெல்லாம் எனக்கு மயக்கம் வர்ற சூழல் ஆயிருக்கு. தம்பிமார்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துலையும் பேசி 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 நான் ரொம்ப தொய்வடைந்த போய் நிலையிலலாம் அந்த நேரம் மாலை எனக்கு பொதுக்கூட்டம் வேட்பாளர் கண்டிப்பா பேசணும். அதாவது 20 பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. சில பேருக்கு பேசுவதற்கான அதுல இப்ப என்னையுமே நானு காளியம்மாளுக்கெல்லாம் கொஞ்சம் பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அந்த இடத்துல வேட்பாளர்கள் முக்கியமா அந்த தம்பிமார்கள் நம்ம பேசுறதுனால அக்கா இன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆலங்குடியிலலாம் நான் மாலை ரொம்ப தொய்வான நிலைமையில இருந்தேன். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம். இவரை எப்படியாவது நம்ம கொண்டு போய் செலுத்தணும். ஏன்னா அந்த நேரத்துல இவர் ஒரு ஆள் தான் நேர்மையா பேசுறாரு, உண்மையை பேசுறாரு, தீண்டாமை பேசுறாரு, பெண்ணுரிமை பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாருன்னு ஒரு நம்பி நாங்க அந்த அளவுக்கு நான் வேலை செய்தேன். இதை எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நான் காளியம்மாள் அக்கா விட முதன்மையா 72,240 வாக்குகள் வாங்கினேன். உண்மையும் நேர்மையுமா தேசிய தலைவர் பிரபாகரனை நினைச்சு போனவங்க நாங்கெல்லாம். அதாவது இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மாநில பொறுப்புக்கு வர இருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு மாநில பொறுப்புக்கு வர இருந்தாலும் என்னுடைய வாழ்வியல் தலைவரா நான் தேசிய தலைவர் பிரபாகரன் நினைச்சு இன்னைக்கு நாங்க அவர் கையில அவர் அப்படி பார்த்தா திமுகவும் 2 முறை பிரபாகரனுக்கு ஆட்சி இழந்திருக்குல்ல. இழந்திருக்கு உண்மைதான். இருந்தாலும் நான் சொல்ல வரேன், இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த சித்தாந்தங்களை பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நம்ம நடைமுறை அரசியலுக்கு வரணும். நீங்க பெரியார பேசக்கூடாது, பெரியாருக்கு நம்ம எந்த ஒரு இது செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய நோக்கம். வெறுப்பு அரசியலை சம்பாதிக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க இல்ல மற்ற மாற்று கட்சியில இருக்கிறவங்கள நம்மளுடைய சொந்தக்காரர்களா இருந்தாலும் அவங்களோட நீங்க பேசக்கூடாது அப்படின்றது. இப்ப கட்சியிலிருந்தே ஒருவர் நீக்கப்பட்டாலும் அவர் பழக்க வழக்கமான முறையில நம்மள்ட்ட இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு குடும்ப நிகழ்வு நடந்து நம்மளுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்க வந்தாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? உடனே நம்மளுக்கு உடனே ஒரு பதிவுகளை போடுறது, இனிமே இவங்களோட யாரும் தொடர்பு வச்சுக்கிறாதீங்க, இவங்களோட பேச்சுக்களை குறைங்க அப்படின்னு பேசுறது. அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அதுக்கும் பதில் நல்லா இருக்கும். உங்களை போன்றவர்கள் பெண்கள் வளர்ந்து வந்த பிறகு கொஞ்சம் முகம் அடையாளம் வெளியில் தெரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவமோ பொறுப்போ அல்லது தனியாக பணம் வசூல் பண்ணுற விதமோ கை சேரும்போது நீங்கள் தனிச்சு செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகத்தான் சீமான் சர்வீஸிங் கண்டிக்கும் போது பொறுக்க முடியாமல் இவங்கெல்லாம் வெளியேறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல,
அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு பெண்களை நீங்க கேட்கறதுனால பொதுவா சொல்றேன். இப்போ நானாவே சமீர் சுபாதி வெளியேறி இருக்காங்க. ஆமா, இல்ல அதாவது என்ன காரணம்னா தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெண்களை, இப்ப காளிய மக்கள் சொன்ன மாதிரி பெண்களை போய் சந்திக்கிறாங்க. இப்ப பெண்களா இருக்கனால ஒரு பெண்களை போட்டு கலந்தாய்வு பண்றாங்க. அவங்க சில பல முறைகேடுகள் பண்ணி இருந்திருக்கலாம். அது வந்து என்ன ஒரு காரணமா இருந்தாலும் காளியம்மாள் அக்கா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவும் பேசல. ஆமா, ஆனா அடுத்த அவங்கள கேட்கிறேன், நீ அதாவது என்னன்னா எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போனாலும் அது அவருக்கு பிடிக்காது. அதான் ஒரு நோக்கமே. இப்ப நான் ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சு வந்து நான் கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சுதான் நம்ம ஒரு தனிப்பட்ட முகமா நம்ம கொண்டு போறோம். இப்போ ஒரு முதல்வர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு இலாக்காக்களாக தான் நம்ம அதை நகர்த்தி கொண்டு போக முடியும். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட முறையில நான் நல்லா பேசுறேன், அந்த கட்சியில நான் ஒரு தனியான ஆளா இருக்கிறேன், நான் ஒரு 4 பேரை பெண்களை கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு போடுறேன், எல்லாமே ஒரு கட்சியை வளர்க்கணுன்ற நோக்கத்துல நான் இருந்திருந்தா நான் செயல்பட்டு இருப்பேன். அப்ப அதை ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரா அவர் அதை பாராட்ட தான் செய்யணும். உண்மையும், அதாவது இது என்னை பொறுத்தளவுல சொல்றேன். ஏன்னா நாங்க உண்மையும் நேர்மையுமா, இப்ப நானா இருக்கட்டும், அண்ணன் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அண்ணன் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் தம்பிமார்கள் வந்து உண்மையும் நேர்மையுமா இந்த கட்சிக்காக இன்னும் இந்த உண்டியல் குலுக்கிக்கிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை வீட்டுல நம்ம செலவு பண்ணாம இந்த கட்சிக்கு நிறைய இளமைகளை நான் ஒரு பெண்ணா இருந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் சுவரட்டி ஒட்டிருக்கேன். அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். இதே சிவகங்கையில இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு அது மட்டும் இல்ல, எவ்வளவு ஒரு நம்மளுக்கு பெண்களுக்குன்னு பார்க்கும்போது நிறைய உடல் உபாதைகள் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு நான் வேட்பாளரா நிக்கும் பொழுது 50-60 இடங்கள்ல நான் பேசணும், நானே பேசுவேன். சில இடங்கள்ல வேண்டாம்க்கா தவிர்த்திடலாம், இந்த இடம் வேண்டாம், இல்ல தம்பி இந்த இடத்துல ஒரு 4-5 வாக்கு கிடைக்கும், அந்த இடத்துல பேசுவோம், சில பல கொள்கைகளை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நான் ஒரு நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருந்திருக்கேன். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் எங்களுடைய வேட்பாளர் மாதிரி எங்களுக்கு யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் என்னைய பாராட்டினது உண்டு. அப்ப அப்படிப்பட்ட ஆள் என்னை இந்த கட்சியை விட்டு நீக்கல, நானா இந்த கட்சியை விட்டு தான் வெளியே. நீங்க சொல்லக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க அவர் நீக்கல, நாங்களாத்தான் வெளியே. நீங்களா வெளியேறணும்னா ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப நீங்க அவர்களுக்கு பிடிக்கல, நான் வளர்ந்து பிடிக்கலன்னு சாதாரணமாக பேசாமல் சம்பவங்களாக சில விஷயங்கள் தேவைப்படல. சம்பவங்கள் என்ன நடந்தது, ஏன் நீங்க வெளியேறின்னு காரணம்? சம்பவம்னா என்ன, இதுதான் சம்பவம். இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கோம், இல்ல சிவகங்கை சுற்று வட்டாரம், மானாமதுரை, திருப்போணம், இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த இடத்துல முன்னாடி நம்ம கொடி நிக்கணும், நம்ம இடத்துல அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும். நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு அவர் என்ன தடையா இருந்தாரு? என்ன அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கட்சியினுடைய முகமாக அவர் மட்டுமே இருக்கணும். அப்ப இதனுடைய நோக்கம் பின்னணியில என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி வளரக்கூடாது, இந்த கட்சி கொள்கை வளரக்கூடாது, இந்த கட்சியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனினுடைய கொள்கைகள் வளரக்கூடாது. அப்போ உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா என்ன, உங்களுக்கு கொடுத்த பின்னணி என்ன, நீங்கள் முதல்ல யாரு, உங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி வந்த பிள்ளைகள் நாங்கள் அதை செயல்படுத்தி முன்னாடி கொண்டு போகும்போது அது வாக்குகளா மாறுது. அப்ப அது 72,240 வாக்கா மாறி இருக்குன்னா நான் உண்மை நேர்மையுமா உழைச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொரு மேடைகள்லயும் பேசுனதை நான் பின்பற்றிருக்கேன். அப்புறம் ஏன் அதை நீங்க எனக்கு தட்டி கொடுத்து என்னை நீங்க வாழ்த்து தெரிவிக்கல, ஒரு வாழ்த்து தெரிவிக்கல எனக்கு? அப்படியா? நான் வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில 72,240 வாக்கு வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டிலேயே நாடாளுமன்ற தொகுதியில நம்மளுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தான் அதிகபட்ச வாக்கு, அதிகபட்ச வாக்கு சதவீதம். இப்பதான் கட்சியை 8% வாங்கிட்டாங்க, நாங்க அப்பயே 8% வாங்கிட்டேன். அப்போ ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரா என்ன செய்யணும்? முதல்ல என்னை அழைத்து வந்து பேசணும், இல்ல ஒரு பொதுவான மேடைகள்ல அடுத்த ஒரு நிகழ்வு நடத்தணும், எனக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். அது ஊக்கப்படுத்துறது தான், அது பெருமைக்கு இல்ல, அது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறது. இன்று வரை அவருக்கு நல்ல, அவர் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கட்டும், என்று வரை எனக்கு நான் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கல, எனக்கு ஒரு மகிழ்வா ஒரு செய்தி அனுப்பல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, பின்னணி நோக்கம் என்ன? இதே கேள்வியைத்தான் அண்ணன் கல்யாண சுந்தரம் கேட்டாரு, அண்ணன் ராஜீவ் காந்தி கேட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஏன் அவர் வந்து அதை தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் உங்களை ஊக்குவிக்கலைன்னா நாங்க திருப்பி உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறோம். உண்மையும் நேர்மையும் இல்லாம தலைவர் படங்களை மேடைகள்ல சில இடங்கள்ல பயன்படுத்தாம இன்னைக்கு உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் பேச்சுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு நீங்கள் உங்க பின்னாடி ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு 10 பேரை பின்னாடி வைத்து கொண்டு உங்களுக்கு தலையாட்டுபவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. பொதுவா மேடையில பேசும்போது
பெண்களை வந்து சமமாக மதிக்க வேண்டும், சம வேட்பாளர் பாதிக்கு வேட்பாளர் கொடுக்குறாரு, மேடையில் பெண்களை புகழ்ந்து பேசுறாரு. அப்படி இருந்தும் கூட பெண்களுக்கு எதிராக இருப்பான்னு எப்படி புரிந்து கொள்வதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதிராகனா மற்ற இதுலயுமே நீங்க பாருங்க, எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு ஆண்களை விட பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஆமா, அது தந்தை பெரியார்ல இருந்து பேரறிஞர் அண்ணா தொடங்கி நீதி நூல்கள்ல இருக்கிற எல்லாத்துலயும் அதைத்தான முன்னுரிமையை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து பல உபாதைகளை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றோம். ஏன்னா எங்களுக்கு ஏச்சு பேச்சுக்கள்ங்கிறது நிறைய வரக்கூடிய ஒன்று. அப்ப நம்ம பொது வாழ்க்கைக்கு வரும்போது அந்த இடத்துல எங்களை பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அது முக்கியமா நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு உண்மையான கொள்கைகள் இருக்குன்னு பெண்கள் முன்னாடி வரும்போது வெளி வட்டாரங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெண் பிள்ளைகளை நான் 20 வேட்பாளர்களை சரிநிகர் சமமா நான் நிறுத்திட்டேன், அதெல்லாம் நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வளர்ந்து வரும்போது ஒரு பெண் வேட்பாளரை நம்ம நிறுத்தணும், அது நம்ம தமிழ்நாட்டிலே முதலா பெண் வந்து ஒண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கு, வாக்குகளும் அதிகமாயிருக்குன்னு சொல்லும் போது அதை பாராட்டணும்ல. அப்ப நீங்க என்னைய வெளியேற்றணுங்கிற நோக்கத்தை கொண்டு போகணும்னா, இப்ப நீங்களாம் வெளியேறது காரணம் பாத்தீங்கன்னா உங்க கணவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் தூக்கிட்டாங்க, உங்க கணவர் சொன்னதெல்லாம் நீங்க வெளியே போயிட்டீங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நீங்க முன்னாடி இருந்தே நீங்க என்னைய வந்து ஒன்னொன்னா குறைக்கிறதுக்கான வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. என்ன செய்ய அப்படி சம்பவங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னா, அவங்களுக்குள்ளே அந்த கட்சி வட்டாரங்களுக்குள்ளே ஒரு 10 பேர் அவருக்கான ஆளுகளை உருவாக்குறது. அவங்க என்ன செய்யறதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெண்களை வந்து நான் வந்து ஒரு இடத்துல நான் பேசுறேன்னு சொன்னாலும் அந்த இடத்த வந்து பேச விடாம தடுக்கிறது. ஒரு பொது மேடைகள்ல இந்த நிகழ்வுல எனக்கு பேச்சு திறமை இருக்கு, மக்களுக்கு கொண்டு போய் கருத்துக்களை சேர்த்தா தானே இது வாக்குகளா மாறும். அது ஆண்களை விட பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாதான் முக்கிய வாக்குகளா மாறும். அப்ப அந்த 10 பேர் என்ன பண்றது, ஒரு மேடைகள்லயோ இல்ல ஒவ்வொரு இடங்கள்லயுமோ எங்களை நிராகரிக்கிறதுக்கான வேலையை செய்துட்டு அவர்கிட்ட அந்த இதை தொடர்பு கொண்டு போய் செய்யறது. அப்ப இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது என்னால அது உணரப்படுது, நம்மளால பார்க்கப்படுது. அது இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி செய்யும் போதே நம்மளை வந்து இவர் வந்து வெளியேற்றுவதற்கான வேலையை இப்ப இருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது. அந்த கேள்வியை நான் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட ஒரு குரல் பதிவா நான் வச்சா கூட அந்த குரல் பதிவை பார்த்துட்டு அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்றது இல்லை. எதுக்காக இந்த வேலையை செஞ்சீங்க, எதுக்காக நான் என்ன செஞ்சேன், இந்த கட்சிக்காக நான் என்ன செய்யலை, இந்த கட்சிக்காக நான் என்ன உழைக்கலை அப்படின்னு அவருக்கு நான் ஏகப்பட்ட குரல் பதிவு போட்டிருக்கேன். ஆனா எந்த ரிப்ளையும் கிடையாது. அழுது குரல் பதிவு போட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? அழுது குரல் பதிவு. அந்த அளவுக்கு நான் அந்த கட்சியை நேசிச்சிருக்கேன். இந்த கட்சியை விட்டு அழுக வேண்டிய அளவுக்கு என்ன அழுக வேண்டிய அளவுக்குன்னா, இந்த கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கான உண்மையா நேர்மையா உழைச்சவங்களை வெளியேற்றுறதுக்கான வேலையை அவர் செய்யறாரு. எங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு, இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு மதுவிலக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுரிமையா இருந்தாலும் சரி, தீண்டாமையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நீதி நூல்களை சொல்றாரு. சரி, இது இப்படி ஒரு நம்ம பயணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் நான் அதை தாண்டி அதை நான் பயணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த கால் ரெண்டையும் கட்டி போடுற மாதிரி யாராவது செஞ்சா நம்மளுக்கு அந்த இடத்துல வேதனை ஆயிரும்ல. அந்த கொடியை வந்து அவ்வளவு நேசிச்சிருக்கோம், அந்த புலிக்கொடியை வந்து அவ்வளவு நேசிச்சிருக்கோம். இப்ப என்னுடைய வீட்டுல, மத்தவங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய வீட்டுல புலிக்கொடியை வந்து நான் தேய்ச்சு அதுல ஒரு சுருக்கம் இல்லாம தான் வைப்பேன். என்னுடைய ஆர்ப்பாட்டங்கள் என்னுடைய தொகுதியில நடந்தாலும் தம்பிமார்களை ஒரு ஆர்ப்பாட்டமோ கூட்டமோ முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல கொடி கீழே எங்கேயும் கிடந்துடக்கூடாது, கொடி சுருட்டினே வைக்கணும். இன்னும் அவருக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த இடத்துல நின்று ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு அந்த ஒளிபெருக்கிக்காரவங்க, அந்த இருக்கைகள்ல இருக்கிறவங்க, அந்த அவங்களை எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கொடியை ஒன்னொன்னா சுத்தி அந்த தம்பிகளோட நானும் இருந்திருக்கேன். அது அங்க இருக்கக்கூடிய இப்ப அந்த காணொலியை பார்த்தாலும் தெரியும், அந்த தம்பிகள் எல்லாருக்கும் தெரியும். என் மேல இப்படிலாம் களத்துல நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஒரு பெண்களுக்கு சொல்ல ஒரு கட்சியில சேருவதே பெரியது, சேர்ந்தாலும் கள செயல்பாட்டில் இருக்கிறது பெரியது, அதை விட பேசுவது பெரியது. இப்படி வளர்கிற பொழுது சீமான் ஏன் உங்களை வந்து தவிர்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்னு காளியம்மாளோட சமூகத்துல ஒரு ஆடியோ பார்த்துருக்கீங்க, அவங்களும் இப்ப இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச முகம் மாதிரி. அவரவே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் பிசுறுன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆனா மேடையில வந்து பயங்கரமா சொல்றாரு, நான் பிசுறுனுவேன், மசுறுனுவேன், உசுறுனுவேன், அது உங்களுக்கு என்னடான்னு கேட்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல வந்து அதை முதல்ல அவர் அந்த மேடையில பேசினதுக்கானதை நம்ம முதல்ல தெரிஞ்சாங்க. ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பொதுத்தளத்துல நம்ம பயணிக்கிறோம், அதுவும் ஓட்டரசியல்ல பயணிக்கிறோம். அப்போ உங்க பெண்கள் உங்களை நம்பி நாங்க அந்த கட்சிக்கு வர்றோம்.
அந்த இடத்துல ஒரு பொது மேடையில ஒரு அருவருக்கத்தக்க தகையில எந்த கட்சிக்காரங்களும் இப்படி பேசியிருக்காங்களா? தலைவர் இப்படி பேசினா தலைவர் வந்து அதுல இருக்கக்கூடிய பெண்களை அவங்களுக்கு மாற்று கட்சிக்காரங்களும் இந்த மாற்று கட்சிக்காரங்களும் பெண்களா இருந்தாலும் கருத்தியல் ரீதியா தனிநபர் விமர்சனம் வைப்பாங்க. ஆனா ஒரு தலைவர் வந்து அவங்க ஒரு மாநில பொறுப்பாளர் இருக்காங்க, இன்க்ளூட் நானே அதுல இருந்தாலுமே சொல்றேன், ஒரு அருவருக்கத்தக்க வகையில அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது, கொச்சைப்படுத்துற வகையில ஒரு பெண்களை பேசுறது, அதுல எப்படி சொல்றது, அவள் இவள்னு ஒரு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துறாரு. அதுலயே அவருடைய பின்னணி தெரியுது. ஒரு உங்களை தங்கைன்னு வெளியில பேசுறீங்க, அலைபேசியில பேசும்போது எடுத்தோடனே அம்மான்னு பேசணும் இல்ல தங்கைன்னு பேசணும், மேல நின்றுகிட்டு பொது மேடைகள்ல நின்றுகிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லவே வாய் கூச்சமா இருக்கு. இருந்தாலும் அந்த ரொம்ப தனிநபர் விமர்சனமா உங்களுடைய கட்சியில் இருக்கவங்களே இவ்வளவு கேவலமா பெண்களை பேசுறீங்க, அதுக்கு கீழே பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கை தட்டுறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குது. பசங்களும் விசில் அடிக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 பெண்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம கட்சியில இருக்க பெண்ணை அவர் ஒரு தனிநபரா ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க வகையில ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. அது அந்த அப்ப இது என்ன ஒரு கூட்டமா மாறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு ரசிகர் கூட்டமா மாறிடுச்சு. அப்ப அவர் பேசினா கைதட்டணும், இந்த இடத்துல குரலை உயர்த்தினா நம்ம கைதட்டணும், விசில் அடி. அதே நோக்கத்தை அக்கால் காளியம்மாள் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய பேச்சு தோரணை வந்து நம்ம அறிஞர் அண்ணாவோட பேச்சை கேட்டிருக்கோம், பெரியாருடைய பேச்சை கேட்டு வந்திருக்கோம். ஆனா இவங்களுடைய பேச்சு தோரணை ஒருவேளை அவங்களுடைய ஊரினுடைய அந்த குரல் விளையாடுன்னு தெரியல, அவங்க இயல்பாவே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் தம்பிமார்கள் வந்து சீமானுக்கு அடுத்து இவங்களை கொஞ்சம் வந்தாலே ஒரு கை தட்டுறது, அது எனக்கு அப்பவே தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கையே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல இருக்கு. இப்ப ஒரு 15-20 நாட்கள் அவங்க மௌனமா இருந்தாங்க, ட்விட்டர் கூட ஆக்டிவா இல்ல, பேசக்கூட இல்லை. அப்புறம் ஒரு சந்திச்சாங்க, அது என்ன ஆச்சுன்னு இருக்குல்ல. அப்ப அவங்க ரியாக்ட் இருக்குல்ல. இப்போ ஒரு பெண்ணியவாதியா, உண்மையான பெண்ணியவாதியா, கொள்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வந்து இப்படி அருவருப்பா தன் தலைவனே மேடையில பேசுறான்ற பொழுது இவங்களோட ரியாக்ஷன் இருக்குல்ல, என்ன அது நீங்க சொல்றீங்க நான் என்னால இருக்க முடியும். ஆமா ஆமா, அது எனக்கு இப்ப அவங்களோட பின்னணியில இருந்து என்னுடைய கருத்துன்னு சொல்லணும் போனா இந்நேரம் அவங்க சொல்லியிருக்கணும். அப்ப அது கொள்கைவாதித்தனமும் நேர்மை உண்மையா போறாங்கன்னா சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம மத்ததை தாண்டி என்ன ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளை எவ்வளவு ஒரு பெண்களா பிறந்த பிறகு சுயமரியாதை, நம்மளுடைய தன்மானத்தை சீண்டும் போது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம அந்த இடத்த விட்டு விலகி போயிடும். அப்ப உங்களை வந்து உங்களுக்கு நீங்க ஒரு திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, திருமணமாகி கணவர் இருக்காரு, அப்ப இன்னொரு மனிதர்னு சொல்லணும். அது கட்சியில எவ்வளவு பெரிய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டுமே, மூன்றாம் மனிதர் தான். அப்ப அவர் மேடையில நின்று உங்களை இவ இன்னும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதுல ஒண்ணும் தவறு இல்லை. விலகுறது விலகாதது அது ரெண்டாவது விஷயம். முதல்ல வந்து ஒரு கேட்கணும்ல, கேள்வி கேட்கணும்ல. அந்த கேள்விகளை நானும் கேட்டிருக்கேன், அவங்க அதுக்கு பதில் கொடுத்தது இல்லை. என்ன நடக்குது அவருக்கு தெளிவா சொல்றாரு. என்ன வருஷத்துக்கு கட்சியாக நீ 2000 3000 கொடுக்குற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசுறாரு. அந்த ஆடியோ வந்திருக்கு. இப்பயும் ஒரு ரியாக்ட் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன நடக்குது கட்சிக்குள்ள. அவங்கள பொறுத்தளவுல நான் பார்க்கணும், அதாவது நாங்க எல்லாம் அந்த பெண்கள்ங்கிற வட்டாரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே களிமலக்கா நல்ல பழக்கம். இப்படா கேட்கறேன், அவங்க ஒரு 2000 3000 பணம் கொடுத்துருக்காங்க, செல்போன்லாம் கொடுத்துருக்காங்க, அவரே சொல்றாரு, அந்த ஆடியோ சொல்றாரு. ஆனா அதே காளியம்மா என்ன பண்ணானாக்கா பெண்கள் கொடுக்குற 1000 ரூபாய் ஆயுதாகி பிறந்தவங்களான்னு பேசுறாங்க. ஆமா, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்குது. ஆமா, அது ரொம்ப ஒரு சமீபத்துல ரொம்ப ஒரு அறுவடை 2000 பணம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது எப்படி புரியல. அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ரொம்ப அது ரொம்ப எழுச்சியாவே இருந்துச்சு. அது ஒரு 1000 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு பெண்களுக்கு வந்து எவ்வளவோ ஒரு அத்தியாவசியமான செயல்போ, அது நமக்கு ஒரு வார்த்தையாவே ஒரு கலைஞர் உரிமை தொகை திட்டம் சொல்றாங்க. அது பெண்களுக்கு அந்த உரிமை தொகையை நம்ம வழங்குறோம், அது ஏதோ ஒரு செலவுகளுக்கு பெண்களுக்கு உபயோகிக்கப்படுது. அப்ப அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக காளியம்மாள் அவங்க பேசினாங்க. ஆனா அதையே இதை அவங்க இப்ப செஞ்சிருக்காங்கன்ற போது அப்ப இதோடைய நோக்கம் வந்து இவங்களுக்கு வந்து உண்மை நேர்மை கிடையாது. அவங்களோட நோக்கம் நீங்க சொல்ற மாதிரி வேற பாதையில நம்ம வளரணும்ன்றது நோக்கம். அண்ணனுடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய நோக்கம் வந்து எங்களுக்கு ஒன்னொன்னா திரள் நிதி, துளி திட்டம். நீங்க நிதி முறையீடு இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஏன்னா அவங்க நிதி முறையீடு வசூல் பண்ற யாரையும் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், மாநில ஒருங்கிணைப்பாளர் வசூல் பண்ண கூட அவங்க வச்சுக்கிறாங்க, என் கைக்கு வரலன்னு அவர் சொல்றதாகவும் அதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அது எல்லாத்தையுமே அந்த நிதியோடைய சம்பந்தப்பட்டதை பூராமே அவருடைய வேலையை கண்காணிக்கிறது தான். இப்ப அவங்களே காளியம்மாளுக்காவே அது சம்பந்தப்பட்டது என்ன, இங்கிட்டு யாரோ அப்ப வேற அங்க அயலகத்துல இருந்து வேற யாரு மூலியமாவோ இங்கிட்டு இது தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்கு போல, அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அது குறையப்பட்டுரும்ல. அதனால அந்த நிதி பற்றாக்குறை நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்களையும் கண்காணிப்பாரு,
கொஞ்சம் இந்த பேசணும், இல்லைன்னா அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ நாங்க அதை அப்படியே கேட்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். இப்ப அதிமுகவை இருக்கிறீங்க, திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா எல்லாம் திராவிடம் தானே. அப்ப அதிமுகவை எதிர்க்காம திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நாங்க எதிர்க்கணும். காரணம் அந்த சித்தாந்தம் தான் காரணம். ஏன் பெரியாரை நீங்க எடுத்துக்க கூடாது? ஏன் பெரியாருக்கு புகழ் வணக்கம் வழிகாட்டி? பெரியாருக்கு மேல பெரியார் தான் இப்படி செஞ்சாரு, பெரியாருக்கு மேல பூலித்தேவன் செய்யலையா, அழகுமுத்துக்கோன் செய்யலையா, எங்களுடைய பாட்டன்கள் செய்யலையா? நாங்க செய்யலைன்னு சொல்லல. இன்னைக்கு ஒரு நடைமுறை வாழ்வியல்ல இன்னைக்கு ஒரு கை நாட்டா இருந்ததை கையொப்பமா கொண்டு வந்தது யாரு? ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யாரு? பெண்கள் இன்னைக்கு நான் இன்னைக்கு உறக்க பேசுறேன்னா அதுக்கு பின்னணி யாரு? தந்தை பெரியார் தானே. அந்த நடைமுறையெல்லாம் நம்ம அதெல்லாம் தெரியாம இருக்காது. என்ன புத்தகம் படிக்காதவர் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அதிகம், அவருக்கு ஞாபக சக்தி அதிகம். புத்தகம் படிக்காம மேல நின்று பேசுறாரு. அவருடைய நோக்கம் அவர் கொடுத்த அஜெண்டாக்கான வேலைகளை செய்யணும். அஜெண்டானா அங்க மேல இருந்து என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் இருந்து ஒரு இதை கொண்டு நீங்க இந்த சித்தாந்தத்தை அழிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்கன்னா அந்த சித்தாந்தத்தை அழிக்கிறதுக்காண்டி திராவிட சித்தாந்தம் உள்ளவங்களுடைய அந்த சித்தாந்தத்தை முழுக்க முழுக்க நம்ம அந்த இடத்துல பேசணும். இதெல்லாம் மேம்போக்கா பேசணும். ஏன்னா நாங்க பேச்சாளருங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன், திமுகவை எதிர்த்தாலே அப்படி ஒரு முத்திரத்துவது சரியான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவை எதிர்த்துட்டாலே பிஜேபி RS பணம் வாங்கி சீமான் செயல்படாதாங்கிற சொல் சரியா? ஆமா, அதுதானே உண்மை. அதுலதானே சமூக நீதி பேசுறோம். வேற யாருல சமூக நீதி பேசுறோம் சொல்லுங்க? வேற எந்த கட்சியில சமூக நீதி பேசுறோம்? சிறுபான்மையினருக்கு யாரு நம்ம உரிமை குரல் எடுக்கிறோம்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் தானே, பொதுவுடைமை கட்சிகள் தானே அந்த முன்னணியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எங்கள்கிட்ட சொல்ற இது அதுதான். நாம் தமிழர்ல இருக்கும்போது நாங்க ஒரு பேச்சாளரா இருந்தோம்னா மற்றவர்களெல்லாம் மேலோட்டமா வச்சுக்காங்க. அப்படியா? ஆமா, அப்படி வழியாடுறது. ஆமா, அண்ணன் சாட்டை துரைமுருகனை சொல்லுங்க. அவர் முன்னணியில தான் பேசுற. இப்ப நாங்க பேச்சாளர்களா இருக்கிறதுனால எங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக எதிர்க்கணும். நீங்க அவர் பேசுறதுலயே நம்ம பார்க்கலாம். அப்புறம் பிஜேபி எதுக்கு சொல்ல மாட்டாங்களா? எல்லாமே மேலோட்டம் தான். அதிகமான இது அதிமுக மேலோட்டம், பிஜேபி மேலோட்டம், திமுக மட்டும் டெப்தா. ஆமா, அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த சித்தாந்தத்தை காலி பண்ணணும். அப்படி காலி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தானே காலை சிற்றுண்டி திட்டத்தை மோசமா பேசுறீங்க. உப்புமாங்கறாங்க அவங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த சித்தாந்தத்தை நாங்க நிரம்பி வழியுங்க, காளியம்மா உப்புமாங்கறாங்க. அப்ப நீ இதுக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகுது இல்ல அந்த இடத்துல. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இதை நாங்க பேசல, எல்லாத்தையும் தான் நாங்க பேசுறோம்னு இவர் சொல்றாருன்னா, ஒரு உன்னதமான ஒரு ஏழை எளிய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் காலையில ஒரு விறகு வெட்ட போற தாய்மார்கள் இருக்கிற இடத்துல காலையில உணவு சமைக்க முடியாம பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது அந்த இடத்துல ஒரு காலையில ஒரு முதல்வர் காலை சிற்றுண்டி கொடுக்குறாருன்னா அதை யாராவது மாற்று கட்சியினர் கூட அதை பேச மாட்டாங்க. கஞ்சியை கொடுத்து விடுறேன் என்னென்னமோ அவரை பேட்டியில அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப அருவருக்கு. ஏதோ ஒண்ணு கொடுத்து விடுவோம், சாப்பாடு யாரு கேட்டா பிச்சைக்கார. இந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. அந்த 1000 ரூபாய் அதே மாதிரிதான் பேசினாங்க. ஒரு 1000 ரூபாய் பிச்சை காசு, இதெல்லாம் எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க. அப்ப இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த சித்தாந்தத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நாங்கள்லாம் அந்த சித்தாந்தத்தை எங்களுக்கெல்லாம் அந்த புத்தகங்கள்லயே படிச்சு ஊறுனனால அதெல்லாம் இவர் எதிர்க்கிறது தெரிய வந்ததுனாலதான் நாங்களாம் அந்த இடத்த விட்டு வெளியேறோம். நான் கல்யாண சுந்தரமணி, ராஜகோதை நாங்களாம் வெளியேற்ற தள்ளப்படுறோம். இறுதியா இந்த கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப காளியம்மாள் அப்படி நிர்பந்திக்கப்படுதா, வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்படுதா ஒரு கேள்வி இருக்குது. சுபாதேவி அவர் நம்ம சேனல்ல ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு நின்று அவருமே கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஆட்கள் அதிகமா வாங்கிக்கிறாங்க. கடுமையா கணவனும் மனைவியும் வெளியிருக்காங்க. ஆனா என்ன எனக்கு ஆச்சரியம்னா, அந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய பெண்களே கூட அந்த கட்சிக்காரர்கள் மிக ஆபாசமாக திட்டுகிறாரு, பார்க்க முடியுது. ஆனா அப்படி ஆபாசமாக திட்டிய நபரை கூப்பிட்டு சீமான் போன்றவர்கள் கூட இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கவும் இல்லை என்ன நடக்குது, இது என்ன சொல்ல வரீங்க? ஆமா, இது இப்ப அந்த இடத்த விட்டு நானே ஒரு இதுலக்கு தள்ளப்பட்டு நாங்க ஒரு அலைபேசி எடுத்து ஒரு எதனால எங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது, எதனால நாங்க இப்படி பண்ண முடியல அவருக்கு, ஏன்னா அவருக்கு அழைப்பெடுத்து பேச முடியல. அப்ப அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் நான் அவங்க பேர்கள் எல்லாம் குறிப்பிட விரும்பல. அவங்களுக்கு தெரியும், இப்ப காணொலி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது பெண்கள் அந்த இடத்துல நாங்க அலைபேசி எடுத்து எதற்காக நாங்க இப்படி உண்மை நேர்மை அவருக்குன்னு தெரியாமலா இருக்க போது எதற்காகன்னு நாங்க கேட்டோம்னா, இல்ல இதை நம்ம நேரடியா கூட்டு எதுவாவே இருக்கட்டும் நேரடியாக பேசி அதை சரி செய்து நம்ம கட்சியில பயணிக்கலாம்னு கேட்டோம்னா அவங்களுடைய குரல் தோரணைகள் வேற மாதிரி இருக்கு.
அது நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் மத்தியில வந்து இப்ப நிறைய பேர் அது நீங்க விலகுனவங்களுக்கு இருக்கிறா என்னன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. உள்ள இருக்கும்போது நடந்திருக்கு. சுபாதேவி பதிவு பண்றாங்க அதை. உள்ள கட்சி இருக்கும்போதே ஆமா அவங்க ஒரு 2 வார்த்தை நாங்க கொஞ்சம் மேல ஓங்கி பேசிட்டோம்னா அவருக்கு இயல்பாவே அந்த சொன்ன மாதிரி பெருங்கோவம் கொண்டனால அது பெண்ணா இருந்தானே ஆணா இருந்தானே. எப்படி மேடையில நின்றே பெண்ணை நாங்க வந்து அவன் பேசுவோம். நாங்க நேரடியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன நீங்க பெண்ணுரிமை பேசுறீங்க? அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கவங்கள்ட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்களுடைய குரல் தோரணையும் அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய பேச்சுக்களும் அதனால நம்ம சொல்ல முடியாது வெளியில. அவங்களும் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. அப்ப நம்ம பெண்களா இருக்கிறதுனால நம்மளுடைய அது கேள்விக்குறியாயுது இந்த இடத்துல. பெண்கள் வந்து அரசியலுக்கு வருவதோ, கல்வி கற்பதோ, பொதுவெளியில் பேசுவதோ, ஒரு பேச்சாற்றல் மிக்க ஆளுமையாக மாறுவதோங்கிறதே இன்னைக்கு உண்மையிலே பெரிய. ஆமா. அப்படி பொதுவெளிக்கு வந்த பிறகு இப்படி பார்ப்பது, இப்படி பேசுவது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்களுடைய நோக்கம்ங்கிறது என்னவா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து முக்கியமா இந்த பதிவை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இருந்த காலகட்டத்திலையும் நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. இப்ப என்னைய சுத்தி 4 பேர் இளைஞர்கள் வந்து சேர்றாங்கன்னா கொள்கைகளை சொல்லி நாங்க அந்த இடத்துல வளர்த்தோம். ஆனா இதனுடைய பின்புலம் வேறவாக இருக்கிறது. இவர் வெளியில பேசுறாரு, கத்துறாரு, கொள்கைகளை கொண்டு போறாரு, தனிச்சு நிக்கணும்னு பேசுறாரு, கூட்டணியில இருக்கிறவங்கள ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள்ல பேசுறது, இது எல்லாத்தையும் தாண்டி இவர் ரொம்ப ஒரு போல்டா உடல் பாவனையோட மேடையில் அதுக்காக தான் பாதி இளைஞர்கள் இன்னைக்கு போய் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இது பண்றாங்க. இன்னைக்கு பெரியார் என்ன சொன்னாரு அதை இன்னைக்கு அரசாணையா கலைஞர் பிறப்பிக்கலையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஐடி தொழில்நுட்பத்துல நிறைய இளைஞர்கள் வேலை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் யாரு? அதையெல்லாம் நீங்க போய் வரலாற்று ரீதியா படிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் சகோதரிகளை படிக்கணும். சும்மா எதையோ ஒரு புத்தகத்துல இருக்கிறது எதையோ ஒன்று படிச்சுட்டு வந்து எதையோ ஒரு இதுல பேசுறதுக்கான மோகத்துல போய் நீங்க எல்லாரும் போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அப்படியெல்லாம் இல்லாம நாங்கள்லாம் புத்தகம் படிக்கிறவங்களே போய் விழுந்து அதை பத்தி தெரிஞ்சு வெளியேறினவங்க. இன்னும் இது போன்ற இதுல போய் நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதுல மோசமான நிலைமைக்கு போய் இன்னும் எத்தனை வருட காலத்துல அவர் எதுவுமே செய்ய மாட்டார். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த நிமிடம் வரை காளியம்மாள் 2 ஆடியோக்கு வெளியே வந்து விட்டாங்க. காளியம்மாள் மௌனம் காக்கிறார், தொடர்ந்து இருக்க விரும்புகிறார். கார்த்தியாயினி இன்னொரு முஸ்லீம் பொண்ணு இருக்கு இல்லையா, அமுல் சாமியோட பொண்ணு, அவங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க நம்பிக்கை இல்லாமையா இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்விக்கு தான் செய்யும். இப்படி இல்லை. அதாவது என்னென்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதே சொல்லிட்டேனே, நான் வந்து அதில் நேர்மையாக பயணிக்கிறவங்க உண்மையாக பயணிக்கிறவங்கள அவருக்கு பிடிக்காது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அக்கா வந்து தனிப்பட்ட முறையில் 2000-3000 கொடுக்குறாங்க, அலைபேசி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய பேச்சு திறமையாலோ இல்லை அவங்க வளர்ந்துருவாங்களோ அதுக்காக அவர் இந்த மாதிரி நீக்கிறதுக்கான வேலையை செய்யாட்டினாலும் அவங்க தனியாக அந்த மாதிரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தனக்குன்னு ஒரு ஆள்களை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட வேலைகளில் நிதியை திரட்டுறாங்கன்ற ஒரு நோக்கம் தான் காளியம்மாள் இந்த மாதிரி பேசுறதே ஒழிய அதே காரணமா அதுவாதான் காரணமா இருக்கும். ஏன்னா நிதி வந்து முற்றமா அண்ணன்ட்ட போகணும், பாதி தடுக்கப்பட்டு இவங்களுடைய பாணியில. ஏன்னா அதை சொல்றேன்ல, கைதட்டி விசிலடிச்சு இவரை வரவேற்கிறது மாதிரியே காளியம்மாளை வரவேற்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தரமட்டமா தான் பேசுவாங்க. எப்படி தம்பிமார்கள்ட்டையும் சரி மேல அந்த மாதிரியே ஒரு பேச்சு மொழி இருக்காது. பேச்சாளர்களுக்கு வந்து மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, கருத்தியல் ரீதியா தான் விமர்சனம் செய்யணும். ஆனா அவங்க பேசுற தோரணையே ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ரசிகர் கூட்டங்கள்ன்றனால அந்த உடல் மொழி வந்து வேற மாதிரி இருந்தா அவங்கள்ட்ட போறது. அப்ப வந்து இது என்ன பண்ணுது, தனிப்பட்ட முறையில ஆட்களை சேர்க்கறது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தனிப்பட்ட முறையில நிதிகளை வசூல் பண்றது. அப்ப அதெல்லாம் பிடிக்காம போய் தான் அது மாதிரி உண்மை நேர்மையா காரணம் அதான். அப்படின்னா வெளியேறாம இருக்கிறது காரணமும் நிதி தானே. யாரு வெளியேறாம இருக்கு? காளியம்மா போன்றவர்கள் வெளியேறாம இருக்காங்க இல்லையா? ஆமா, நிதிதான் காரணம், முழுக்க நிதிதான் காரணம். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இருக்கைகளை வச்சு மேல இருக்கையே உங்க வீட்டுல வாங்காத மாதிரியும் இந்த மாதிரி இருக்கைகளை வச்சு, அப்ப அதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு நாங்க வந்து எளிமையா இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் காட்டும் பொழுது அது என்னமா மாறும்? அயலக உறவுகள்கிட்ட இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது அது நிதியாத்தானே மாறும். அக்கா ரொம்ப இவ்வளவு தூரமா கட்சிக்கு உழைக்கிறாங்களே, ஒரு வீட்டுல ஒரு இருக்கை கூட இல்லை, ஒரு இடத்துல இருந்து அக்காவை பேட்டி எடுக்க வர்றாங்க, இருக்கை மேல இருக்கை போட்டு அதுல இந்த மாதிரியான ஒளிப்பதிவுகளை வைக்கிறாங்களே. அப்ப இப்படி ஒரு கட்சிக்கு உழைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நிதியை தான் கொடுப்போம். சினிமா நடிக்கிறாங்க சொன்னாங்க, அதுல ஒரு தெரியுது இவங்களுமா நடிக்கிறாங்க இல்ல, முழுக்க அவங்களுடைய உடல் தான். நான் பெண்ணா இருந்து சொல்றேன், நான் ஒரு அறைக்குள்ள அவங்களோட பேசும்போது இப்ப நான் என்ன பேசுவேன் அவங்களோட, எப்படிக்கா கட்சியை வளர்க்கணும், நம்ம எப்படிக்கா அடுத்த கூட்டத்துல பேசணும், அப்படிதான் பேசணும். அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்காது.
அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னேன்னா அதெல்லாம் இன்னும் ரொம்ப இதா போயிடும். அப்படிங்களா? அதனால அவங்களுடைய பின்னணி நோக்கம் வந்து என்னன்னா கட்சியை வளர்க்கறது இல்லை, நிதியை திரட்டுறதா வேணா இப்ப இருக்கலாம். இவர் இதை வெளியிட்டதுனால 2000 3000 நிதியை தனிப்பட்ட முறையில திரட்டவும் செய்யறாங்க. இந்த கட்சிக்கு உன்னதமா வேலை பார்த்து நம்ம இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் அவங்களோட நோக்கம் இல்லை. அது 100% உண்மை. அது எங்களை போன்ற நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வெளியேறி இருக்காங்க, அவங்க உண்மை நேர்மையா பயணிச்சு வெளியேறினவங்களா இருக்கலாம். இவங்க வந்து வெளியேறவும் மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பதிவு கொடுக்கல. ஆமா, இந்த நிமிடம் வரை பதில் இல்லை. அப்ப நிதி வராதுல்ல, வெளியேறிட்டோம்னா அந்த கட்சியை நம்ம நிதி வராதுல்ல, அப்ப அமைதியா இருக்காங்க. இப்ப என்னையவே என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு இது தாங்க முடியல, இவரோட எல்லாமே தெரிய வருது, நம்ம இதை விட்டு வெளியேறுன்னு நினைக்கும் போது அங்க இருக்க உறவுகள் என்ன சொல்லுவாங்க, நீ அண்ணே கொஞ்ச நேரம் கோபமா இருப்பாரு, அப்புறம் அமைதியாயிருவாரு, நீங்கள் மௌனம் காக்கணும், நம்ம வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இதை அவங்க கடைபிடிக்கலைன்னா அமைதி காக்குறாங்கன்னா, இவ்வளவு தூரம் அவர் பேசினதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அமைதி காக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு தனிப்பட்ட ஒரு வட்டாரத்தை அண்ணன் சீமான் மாதிரியே அவங்க உருவாக்கிட்டாங்க, நிதி மூலியமா உருவாக்கிட்டாங்க. அதன் மூலயமா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. அது அண்ணன் பார்வைக்கு போகுது, நிதியும் குறைக்கப்படுது, தனிப்பட்ட முறையில ஆட்கள் அவங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு போறாங்கன்ற போது அந்த பதிவை போட்டு எப்படியாவது இதை வெளியேற்றணும்ன்ற நோக்கத்துலதான் அவர் இருக்காரு. இல்லைன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றலாம் மாட்டாரு. ஏன்னா அவர் அவங்களுக்கு இணக்கப்பட்டமான ஆட்கள், அதாவது எப்படின்னா காளியம்மாள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்மணிங்கிறது அண்ணனுக்கு நல்லா தெரியும். இப்ப தமிழ் பிரியா வந்து அவர் சொல்வதை கேட்கக்கூடிய, அவருக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டக்கூடிய பிள்ளையான்னு கேட்டா அவருக்கு தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் என்கிட்ட நேரடியா வந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பேசல. காளியம்மாள்கிட்ட வந்து அவங்கள பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அது என்ன பண்ணாலும் அதை நம்ம நேரடியா போய் நம்ம திட்டினாலும் அது இந்த இடத்த விட்டு போகாதுங்கிறது அவருக்கு நல்ல. கொள்கை பிரச்சனை இல்ல, வசூல் தான் பிரச்சனை. வசூல் தான் பிரச்சனை, கொள்கையெல்லாம் பிரச்சனை. என்ன கொள்கை இருக்கு இப்ப? அந்த கொள்கை என்ன இருக்கு? எதுவுமே கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது. அதை கொண்டு வந்து சும்மா அந்த துண்டறிக்கைகள்ல இதுகள்ல நம்ம போடுறமே தவிர அதை நீங்க தலைமையில் இருக்கவரே பின்பற்றலையே, அப்புறம் எப்படி வரக்கூடிய பிள்ளைகள் பின்பற்றும்? அதையெல்லாம் சும்மா ஒரு போலி பிம்பமா ஆக்கிக்கிட்டு உங்களுடைய குரலை உயர்த்திக்கிட்டு இளைஞர்கள் பூரா அதுல விழுந்து விடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இன்னைக்கு முக்கிய காணொலியா நீங்க அதை பதிவு பண்றது. புரிகிறது. சமூக நீதியாக இருக்கட்டும், பெண்ணியமாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாகட்டும், எல்லாவற்றையும் சமரசமின்றி விடை, அதாவது உள்ளொன்று புறமொன்றும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி பேசியிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கும் குறிப்பாக நாம் தமிழ் தம்பிகள் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சொல்ல அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி.